பிரைஸ் த லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் அதன் 15வது வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வசனத்தின் வரலாற்றை குறித்து பார்க்கும் பொழுது கிமு 6ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகிற அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட தேவ வார்த்தை தான் இது. இந்த உலகத்திலே நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் உயர்ந்த அன்பு தான் தாயினுடைய அன்பு. தாய் தன் பிள்ளைக்கு ஒருபோதும் இறங்காமல் இருக்கவே மாட்டாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போலும் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகிற அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதனுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை கைவிட்டார், என்னை மறந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகமே உங்களை புறங்கணித்தாலும், இந்த உலகமே உங்களை மறந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அதனால்தான் அதனுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிற தேவன். மே காட் பிளஸ்.